அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைசக்தி மையம் என்பது ஞானிகள் வம்சவழி வரக்கூடிய ஒரு பயிற்சி மையமாகும். சித்தருக்கு மேலே தான் ஞானிகள். கஷ்டப்பட்டு ஒரு பயிற்சியை செய்கிறவங்க சித்தர்கள், கஷ்டப்படாமல் எளிய முறையில் செய்கிறவர்கள் ஞானிகள். கவனிங்க, என்னுடைய குருவோட குரு 3000 வருடமாக ஒளி தேகியை இருக்கிறார். அவர் என் குருநாத் மகா ஞான குருக்கு கற்றுக் கொடுத்து அவரிடம் முறைப்படி 24 வருடங்கள் குருகுல கல்வி பெற்று இந்த பயிற்சியை 2005 முதல் நடத்தி கொண்டிருக்கிறேன். நம்ம நடத்துகிற பயிற்சி ஆதி பிரணவ வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடும். இப்போ ஆதி பிரணவ வாசிய வித்தை என்றால் என்ன அப்படின்னா, இறைவனை அடையக்கூடிய ஞான மார்க்கத்தில், நல்ல கவனிங்க, இறைவனை அடையக்கூடிய ஞான மார்க்கத்தில் தலை சிறந்தது எளிய முறை பிரணவ யோகம், நாத யோகமே என்று சொல்வது ஞான யோகம்தான். அதில் இறைவனை அடையக்கூடிய ஞான மார்க்கத்தில் ஆச்சுங்களா, தலை சிறந்தது நல் யோகம், நாத யோகம். ஆதி பிரணவாசியை தான் நாத யோகம்னு அவர் சொல்கிறாரு என்று திருமூலர் தான் எழுதிய 2820 பாட்டில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். திருமூலரே யோகத்தில் நல் யோகம் தலை சிறந்தது நாத யோகம், அதுதான் ஆதி பிரணவ வாசி யோகம் பேருங்க. 2820 பாட்டு குறிப்பிட்டிருக்கார். இப்போ இறைவனுக்கு அடையக்கூடிய யோகத்தில் எத்தனை யோகம் இருக்குது அப்படின்னா, 1 அஷ்டாங்க யோகம், 2 மந்திர யோகம், 3 தந்திர யோகம், 4 ஞான யோகம், 5 பக்தி யோகம், 6 பாவனா யோகம், 7 பகிரங்க யோகம், 8 மா யோகம், 9 பாசுபத யோகம், 10 கர்ம யோகம், 11 லம்பிகா யோகம், 12 சாங்கி யோகம், 13 பரியங்க யோகம், 14 ராஜயோகம், 15 ஹட யோகம், 16 கிரியா யோகம், 17 பிரம்ம வித்தை, 18 நாத யோகம், 19 சதா பிராணயாம வித்தை, 20 சிவயோகம், 21 அகவொளி யோகம், 22 தீபவொளி யோகம், 23 மெய்வெளி யோகம், 27 மெய்ஞான யோகம், 25 சூரிய யோகம், 26 வேதாந்த யோகம், 27 முத்திரை யோகம், 28 பதஞ்சலி யோகம், 29 பூரண யோகம், 30 தியான யோகம், 31 சன்மார்க்க தியானம், 31 சரயோகம், 32 காயகல்ப யோகம், 34 சக்கர யோகம், 35 சக்கர யோகா தியானம், 36 தியானம் மகா யஜ்ஞம், 37 அமிர்தேஸ்வரபி தியானம், 36 சன்மார்க்க தியானம். இன்னும் எந்த குருமார்கள் என்ன பயிற்சி எடுத்தாலும் அவரே சொல்லிட்டார், போடிட்டார், தலை சிறந்தது நாத யோகம்ட்டார். அதுக்கு பேர் தான் ஆதி பிரணவ வாசியம் பேர் வச்சுக்கிறோம். இறைவன் அடைவுமாக முதல் படி, உங்கள் ஃபஸ்ட்டு படியே இறைவன் அடையணும். வாழ்க்கையை தேவையான கொடுக்கறது தெய்வ வழிபாடு. அது கொடுக்குறோம். தெய்வ வழிபாடு என்பது தெய்வம் இறைவனை முக்தி அடைவதற்கு அதுக்கு தகுதி இல்லை. முக்தி வேணும் என்று நம் தெய்வத்தை கேட்கும் பொழுது அவங்க குருவை காட்டுவாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் முக்திக்கு தெய்வத்துக்கு அருள்மொழியும் அந்த தெய்வம் முக்தி கொடுக்காது. நான் முக்தி வேணும், உலக வாழ்க்கை தேவையான கொடுக்கும் தெய்வங்கள், தேவையான கொடுக்கும் தெய்வம். முக்தி வேணும் என்று கேட்டால் ஒரு ஞான குரு வழிகாட்டுமாக தான் வேலை, பார்த்தீங்களா. ஆனால் இறைவன் அடையக்கூடிய மார்க்கத்தில் முதல்படி மனதை அடக்க செய்தலாகும். இந்த உலகத்தில் முதல் முறையாக ஆதிநாத வாசி வித்திய மூலமாக 1 மணி நேரத்திற்குள் மனம் அமைதியை செய்வதற்கும் மனதை அழிப்பதற்கு கற்றுத்தரப்படுகிறது. மனம் அமைதி வந்தால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது. 24 மணி நேரம் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத அதிரகசியத்தை நம்ம இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. இதான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, இந்த வீடியோடு சேர்த்து அது வரும், அப்படிங்களா. ஆதி பிரணவ வாசி வித்தை செய்வதால் ஜீவசமாதிகள் செய்வதால் வியாதிகளை தானாக சரி செய்த. நீங்கள் இந்த ஆதி பிரணவ வாசிய வித்தை செய்வதால் சிறப்பம்சம் அப்படின்னா வியாதிகளை தானாக சரி செய்ய வைக்கிறது. நீங்கள் செஞ்சாவே போதும், வியாதி தானாக குணமாகும். வாழ்நாள் போது வியாதிகள் வராமலும் தேக குன்றாமல் மூப்பி பிணி வராமல் இருக்க செய்ய வைக்கிறது.
இனி மறுபிறப்பு உறுதியாக இல்லை. நாம் ஜீவ சமாதியாகும் நாளை கணக்கிட செய்வோம். நாம் ஜீவ சமாதியான பிறகு நம்ம உடம்பு மண்ணில் போட்டு புதைத்த பிறகு 1 வருடம் கழித்து நமது உடலை மண்ணிலிருந்து எடுத்து பார்த்தாலும் தேகம் உலகம் அப்படியே இருக்கும். ஆதி பிராண வாசி வித்தை கற்று பயிற்சி செய்பவர்கள் யோக சித்தர் ஞான சித்தர் தகுதியை பெறுகிறார்கள். இந்த ஆதி பிராண வாசி என்பது உலகமாக அதிசயம் உண்டாகும். ஆதிய பிராண வாசி வித்தை என்பது ஆன்லைன் கிளாஸ் மூலியமும் நேரடிய பயிற்சியாகவும் கற்றுத்தரப்படுகிறது. இந்த ஆதி பிராண வாசி வித்தையில் என்ன, 3 வயசு பையன் முதற்கொண்டு இறக்கும் தருவாயிக்கூடிய அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை ஒன்று. உங்களுக்கு வாழ்நாள் மூப்பு இல்லை. மூப்புனா என்ன, உடம்பு குன்றாது, அப்படியே இருக்கலாம். செல்கள் சாகாது. பிணி இல்லை. வியாதி இருந்தால் வியாதி தானாக குணமாகும். இவன் வாழ்நாள் வியாதி வராது. இருந்தாலும் சரி செய்து வைக்கும். எந்த நாள் எத்தனை மணிக்கு ஜீவ சமாதி ஆகுவோம் என்ற நாளை கணிக்கிட கண்டுத்தரப்படுகிறது. ஜீவ சமாதியான பிறகு மண்ணில் போட்டு உங்கள் தேகம் மண்ணில் போட்டு புதைச்சதுக்கப்புறம் 1 வருடம் எடுத்து பார்த்தா தேகம் அழுகாமல் இருக்கும். உங்களுக்கு யோக சித்தர் ஞான சித்தர் தகுதியை கொடுக்கிறது. 1 மணி நேரத்துக்கு கற்றுக்கொள்ளலாம். என்னை கற்றுக்கொள்ளலாம் 24 வருஷம் வேணும். அனுபூதி பெற்றதால் அந்த அனுபூதி பெற்றவுடைய அனுகிரகத்தால் 3000 ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்தரால் என் குரு மகா ஞான குருவால் அனுபூதி அல்லால் 1 மணி நேரத்தில் இந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக பயிற்சி 2005 வந்து பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சகல சௌபாக்கியம் தருக. ஒரு 10-11 புத்தகம் ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க. இறைசக்தி மையம் மேலிருந்து நேரடியாக நீங்கள் என்னோடய ஃபோனில் பேசுவோம். 24 சேவை 790 463 80 79. மூக்கு இருந்து சுவாசம் வெளியே வந்தால் அது நாசி யோகம். மூக்கு உள்ளேயே தொப்புள் தாவுச்சி ஒன்றால் அதான் வாசி. அதாவது நம்மளுடைய ஆயுள் காலம் 80 வயசு ஜாதகம் முடிச்சிடறாங்க. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு 26 நாள் மூச்சு விட்டாகணும். இதெல்லாம் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் போது உடல் வேகம் மூச்சு வெளியே போகுது. கடுமை மூச்சு வெளியே போகுது. 8 12 மூச்சு 4 மூச்சு வேஸ்ட் ஆகுது. மூக்கிலிருந்து மூச்சு இழுத்து விட்டாலோ மூச்சை மேலே இழுத்தாலோ உங்கள் ஆயுள் காலம் குறைக என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும், பயிற்சி பண்ணவரும் தெரிஞ்சுக்குங்க. இதை ஏமாற்று வேலை ஆச்சுங்களா. மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வந்தால் நாசி, அது நாசி யோகம், இறப்பு யோகம். மூக்கிலிருந்து 24 சுவாசம் வெளியே வராமல் உள்ளே ஓடிக்கொண்டிருப்பதால் உண்மையான வாசியோகம் ஆகும். நம்முடைய இறைசக்தி மையத்தில் உண்மையான ஆதி பிரண வாசி வித்தை கற்றுத்தரப்படுகிறது. மறுபிறப்பு உறுதியாக இல்லை. சகல சௌபாக்கியம் பெறுக.